ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை அறிவித்த என்டிபிசி வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது 14 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 அக்டோபர். பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 15 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. பேமெண்ட் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் 1 வீக் மேலே டைம் தராங்க. 16 அக்டோபர்லேருந்து 25 அக்டோபர் சொல்லிட்டு இதுதான் முக்கியமான தேதிகள், சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசியில் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஷன் மாஸ்டருக்கான முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 ரூபா இனிஷியல் பே இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள் A2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 36 வயசு, சரிங்களா? டோட்டலாக ஆர்ஆர்பி எல்லா சூழலுக்கும் சேர்த்து 994 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த 5 போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் இந்தியாவோட வேகன்சி. அதுக்கப்புறம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் அவங்களுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. ஒரு சில கேட்டகரிக்கு அவங்க ஒரு சில டிசேபிலிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. அதே போல் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாலே அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் நம்ம சென்னை ஜோன், சரிங்களா? நம்ம சென்னை ஜோனுக்கான வேகன்சி பாருங்கள். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு யூஆர் கேட்டகரிக்கு 3 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி, டோட்டலாக 8 வேகன்சி, சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதெல்லாம் 1 வேகன்சி போகும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10% இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேகன்சி போகும், சரிங்களா? இதுதான் நம்ம சென்னை ஜோனுக்கான வேகன்சி லிஸ்ட். ஓவரால் இந்த 5 போஸ்டிங்கான வேகன்சி லிஸ்ட், சரிங்களா? மொத்தம் 436 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் 8 வேகன்சி தான் இருக்கிறதுலே. இதான் கடைசி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சரிங்களா? இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா இது அசிஸ்டன்ட், அதாவது டிக்கெட் சூப்பர்வைசர் தான், ஓகேங்களா? ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்மியாக சொல்லியிருக்காங்க 8 வேகன்சி, ஓகேங்களா? நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் A2 தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். விஷுவல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக இருக்கும், சரிங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் நம்ம சொல்லிட்டோம், 18 வயசுலேருந்து 36 வயசு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், குரூப் சி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்க எல்லாருக்குமே 250 ரூபா ஃபீஸ், சரிங்களா? அதாவது CBT 1. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ். நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் 250 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும், சரிங்களா? ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக CBT 1 அட்டன் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஃபீஸ் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதே போல் எத்தனை ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டேஜ், சரிங்களா? CBT 1 இருக்கும், CBT 2 இருக்கும், அப்புறம் CBAT அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், 3rd ஸ்டேஜ், ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும். இந்த 3 ஸ்டேஜையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அப்புறம் CBT 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 டாப்பிக்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 30 கொஷின், மொத்தம் 100 கொஷின், 100 மார்க், ஒரு கொஷினுக்கு 1 மார்க். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், சரிங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. CBT 1ல் பாஸ் பண்ணால் தான் CBT 2க்கு போக முடியும், சரிங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க.
சிபிடி 1க்கான சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. சிபிடி 1ல வந்து எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்க்கு 40%, இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% சரிங்களா? பிசிக்கலி சேலஞ்சடு பர்சன்ஸ்க்கு அந்தந்த கேட்டகரி வைஸ் 2 மார்க் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிபிடி 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே சேம் 3 டாபிக் தான். எக்ஸாம் டைம் எல்லாமே சேம் தான். மார்க் மட்டும் கொஷின் மார்க் மட்டும் அதிகம். மொத்தம் 120 கொஷின் சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கங்க சரிங்களா? நெகட்டிவ் மார்க் எல்லாமே சிபிடி 1ல என்ன சொன்னாங்களோ அதுதான் சிபிடி 2க்குமே. அதே போல் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சிபிடியில் 1ல் சொன்னது தான் சிபிடி 2க்குமே சரிங்களா? யூஆருக்கு 40%, இடபிள்யூஎஸ் 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% சரிங்களா? அதே தான் சிபிடி 1ல் என்ன சொன்னாலோ சிபிடி 2க்கு அதே தான். அப்புறம் சிபேட் சரிங்களா? நீங்கள் சிபிடி 2ல் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் சிபேட் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிவ் டெஸ்ட் சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. இந்த சிபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி குவாலிஃபை ஆவீங்கன்னா உங்களுக்கு டி ஸ்கோர் வந்து 42 மார்க் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் சிபேட்டுக்கு வந்து போவீங்க. இது எந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் கிடையாது. எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் ஓகேங்களா? டி ஸ்கோர்ன்றது மினிமம் 42 இருக்கணும் சரிங்களா? அப்போ தான் சிபேட்டுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷன் சர்டிஃபிகேட் அது அன்னெக்சர் 6ல் இருக்குது நோட்டிஃபிகேஷனில். இந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்க சரிங்களா? ஸ்டேஷன் மாஸ்டருக்கு விஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? அன்னெக்சர் 6ல் இருக்குது நோட்டிஃபிகேஷனில். அதே போல் ஸ்டேஷன் மாஸ்டருக்கான இந்த வெயிட்டேஜ் ஓகேங்களா? அதை வந்து எப்படி மெரிட் லிஸ்ட் வந்து எடுப்பாங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அதாவது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 70% வெயிட்டேஜும், சிபேட் தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? சிபேட் இதில் வந்து 30% வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு இந்த 100% அப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்க. சிபிடி 2வையும் இந்த சிபேட்டையும் தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த வெயிட்டேஜ் கன்சிடர் பண்ணி தான் அந்த மெரிட் லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்ளை பண்ணுறதான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்ன தேவைப்படும், என்ன ஃபார்மேட்டில் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் சொல்லியிருக்காங்க. 16 அக்டோபர்லேருந்து 25 அக்டோபர். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சார்ஜ் இருக்குது. 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கரெக்ஷன் சார்ஜ் எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஓகேங்களா? அப்புறம் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் மூலிமா வந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? எல்லா ஸ்டேஜுக்குமே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து இருக்கும். அதை நாங்கள் எஸ்எம்எஸோ இமெயில் மூலிமா இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா www.rrbdb.in போர்ட்டலில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு 04428275323 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை ஏதாவது ஸ்டேஜில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? இது நம்ம சென்னை ஜோனுக்கு ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அறிவித்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு யாருன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு 5 விதமான போஸ்டிங் இருக்குது இல்லையா? எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? வேகன்சி வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.